நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 16. மேற்கு எல்லையில் இருந்த காவல் நிலையிலிருந்து தேர்களை பெற்றுக்கொண்டு குறுங்காடு வழியாக தப்பி கங்கைக்கு மறுபக்கம் இருந்த கிருஷ்ணபாகம் என்னும் சிறு நகரை சென்றடைந்தனர். பிருகத்ரதனும் அரசியரும் மைந்தரும் செல்லும் வழியெல்லாம் கிருதி வசைபாடிக்கொண்டே வந்தான். நான் அப்போதே சொன்னேன், தொடக்கத்திலேயே அக்கீழ் மகனை எளிதில் வென்றிருக்கலாம். எதையும் ஒரு கொள்கை என்றாக்காமல் உங்களால் செயல்பட முடியாது. வாளால் வெட்டப்பட வேண்டியவனை சொல்லால் வருடி கொண்டிருந்தீர்கள். பத்மர் எந்த மறுமொழியும் சொல்லவில்லை. தொலைவில் இருந்து நோக்கிய போது ராஜகிரகம் மழை பெய்யும் குளம் போல கொந்தளித்து கொண்டிருப்பது தெரிந்தது. பல இடங்களில் புகை எழுந்து வானில் கலைந்தது. அவன் நகரை எரிக்கிறான் என்றார் பிருகத்ரதன். இல்லை அரசே, அவன் மக்களின் எழுச்சிக்கு இடமளிக்கிறான். நகரிலும் அரண்மனையிலும் ஒரு சிறு பகுதியை எரிக்காமல் அவர்களால் அமைய முடியாது என்றார் பத்மர். அது அவர்களின் இறந்த காலம். பிருகத்ரதன் பெரும் மூச்சு விட்டு, இதை போல இதற்கு முன்பு நடந்ததே இல்லை என்றார். 3 முறை நடந்துள்ளது. 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவ்வண்ணம் நிகழ்கிறது என்றார் பத்மர். கணக்குகளை சொல்லும். அந்த எழிமகனை வெல்லும் வழி கேட்டால் மட்டும் பொறுத்திருக்கும்படி சொன்னீர்கள் என்று ஜெயசேனன் அவர் முகத்தின் நேராக கை நீட்டி சொன்னான். அவர்கள் கிருஷ்ணபாகத்தை அடைந்து அரண்மனைக்குள் சென்றபோது களைத்து சோர்ந்திருந்த பிருகத்ரதன், அமைச்சரே, எந்தை முன்பு ஒரு ஜரர்குலத்து சிறுவனை நெடுக போழ்ந்தார் என்று சொல்கிறார்களே, உண்மையா என்றார். பத்மர் தலையசைத்தார். அப்பழியே இன்று இந்த காட்டாளனாக எழுந்து வந்து நம் முன் நிற்கிறது என்கிறார்கள். அதை உண்மை என்றே கொள்கிறேன் என்றார். பத்மர் தலை குனிந்து உடன் நடந்தார். அன்று முழுக்க பறவை செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. ராஜகிருக நகரத்தில் ஒரு பகுதி கொந்தளிக்கும் மக்களால் எரிக்கப்பட்டது. பெரும்பாலானவை வணிகர் இல்லங்களும் பண்ட நிலைகளும் தான். அரண்மனையில் ஊழியர் குடியிருப்புகள் எரிந்தன. அரசவையை அவர்கள் உடைத்து சூறையாடினர். ஆனால் கருவூலம் வீரர்களால் காக்கப்பட்டது. விந்தை! வணிகர்கள் அவர்களுக்கு துணை நின்றனர் அல்லவா என்றார் பிருகத்ரதன். அரசே, எளியவர்களின் முதல் சினம் எப்போதும் வணிகர்களிடம்தான். அவர்கள் வணிகர்களிடம்தான் நாளும் போரில் இருக்கிறார்கள். பிருகத்ரதன், அதை வணிகர்களும் அறிந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுக்கு உணவளிக்கிறார்கள் என்றார். ஆம், உணவளிக்கும் வணிகர்கள்தான் மக்களின் சினத்தை மட்டுப்படுத்துகிறார்கள் என்றார் பத்மர். கருவூலத்தை அவர்கள் ஏன் சூறையாடவில்லை என்றார் பிருகத்ரதன். அவர்களுக்கு அது கோயில் கருவறை. சினமிருந்தாலும் அச்சமும் எஞ்சியிருக்கும். ஜராசந்தன் நேற்றே கருவூலத்திற்கு காவலிட்டிருப்பான் என்றார் பத்மர். நம் உண்மையான கருவூலம் அங்கே அரச மாளிகைக்கு அடியில் ஒளிந்திருக்கிறது. அதை அவனால் அடைய முடியாது. அரசரோ அரசியரோ அன்று பிறருக்கு அவ்வழி தெரியாது என்றார் பத்மர். பிருகத்ரதன் பெருமூச்சுடன், அனைத்தும் கைவிட்டு சென்று விட்டன என்னும் உணர்வை நான் அடைந்து விட்டேன் அமைச்சரே. இனி போரிட என்னால் இயலாது என்றார். அரசே, சத்திரியர்களின் வழி அதுவல்ல என்றார் பத்மர். ஆம், ஆனால் என் இம்மைந்தர் இன்னமும் கடையர். நான் எவருக்காக போரிட வேண்டும் என்றார் பிருகத்ரதன். பத்மர் ஒன்றும் சொல்லாமல் எழுந்து சாளரம் வழியாக அந்த சிறிய நகரை நோக்கினார். அங்குள்ளவர்கள் ராஜகிருக நகரில் நிகழ்ந்தவற்றை அறிந்திருந்தனர். பரபரப்புடன் சாலையில் நடந்து கொண்டிருந்தனர். அவர்களை அவர் நோக்கி கொண்டிருந்தார். அவர்களுக்குள் ஓடும் எண்ணம் என்ன? எந்த ஆட்சியாளனாவது அவர்களை முழுமையாக அறிந்துவிட முடியுமா என்ன? அங்கே ராஜகிருக நகரில் வெறி கொண்டு கூத்தாடும் எளிய மக்கள் முந்தைய நாள் வரை ஆட்டு மந்தைகளாக இருந்தவர்கள் அல்லவா? அந்தியில் வந்த செய்திகள் அச்சுறுத்தின. எங்கோ ஒரு புள்ளியில் மக்களின் கழிவெறியாட்டு கொலை நோக்கி சென்றது. அவர்களிடம் பணம் பெருக்கு வணிகம் செய்யும் ஒருவனை அவர்கள் கிழித்து கொன்று முச்சந்தியில் தொங்கவிட்டனர். அதை சூழ்ந்து நின்று குருதியை அள்ளி தங்கள் முகங்களில் பூசிக்கொண்டு நடனமிட்டனர். அதன் பின் கொலைகள் தொடர்ந்து நடக்க தொடங்கின. வணிகர்கள், நாள் காவல் வீரர்கள், ஆலய பொறுப்பாளர்கள் என அவர்களால் வெறுக்கப்பட்டவர்கள் தேடி தேடி கொல்லப்பட்டனர். பின்னர் கொலைக்காகவே கொலை என்றாயிற்று. ராஜகிருக நகர் தெருக்களில் சேரென குருதி மிதிபடுகிறது. அத்தனை மக்களும் குருதியில் ஆடி இரத்த பீஜர்கள் போல தெரிகிறார்கள் என்று ஒற்றனின் ஓலை சொன்னது. இரவு கொழுக்கும் தோறும் கொலை வெறியாட்டு விரைவு கொண்டது. இப்போது படை வீரர்களும் கொலை கலங்களுடன் இறங்கிவிட்டனர்.
தங்கள் தலைவர்களை கொள்கிறார்கள். க்ஷத்திரிய படைத்தலைவர்கள் எவரும் இப்போது எஞ்சவில்லை என்றது மந்தனச் செய்தி. நள்ளிரவுக்கு பின் இங்கே நிகழ்வது பொருளற்ற கொலை. ஒரு கொலையாவது செய்துவிட வேண்டும் என்னும் எளிய மானுடனின் விளைவின் வெளிப்பாடு மட்டுமே. நகர் முழுக்க சிதைந்த உடல்களும் குருதியும் மிதிபடுகின்றன. இருளில் குருதி ஓடையும் அலறல்களும் வெறியாட்டுகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றன என்றது ஓலை. இரவு முழுக்க கொலை வெறியாடலின் செய்திகள் மட்டுமே வந்து கொண்டிருந்தன. விடியலில் விடிந்தது. வானை விட சிவந்துள்ளது நகரம் என்று செய்தி வந்தது. அங்கே உள்ள படைகள் என்னதான் செய்கிறார்கள் என்று பத்மர் செய்தி அனுப்பினார். க்ஷத்திரிய படைகள் நகரத்தின் தெற்கு வாயிலில் திறந்து வெளியேறி கொண்டிருக்கின்றன. அடித்தள படைகள் நகரை முழுமையாக கையகப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்றது ஒற்று. க்ஷத்திரிய படைகள் நிலை குலைந்துள்ளன. அவர்களிடம் தலைமை இல்லை. அரசர் உயிருடன் இருக்கும் செய்தியை இங்கே அறிவித்தாக வேண்டும். அரசரையும் இளவரசர்களையும் ஜராசந்தன் கொன்று உண்டுவிட்டான் என்று இங்கே சூதர்கள் பாடுகிறார்கள். பத்மர் அரசரிடம், ஆம், தாங்கள் இருப்பதை அறிவித்தாக வேண்டும். இல்லையேல் நகரில் நம்மை சார்ந்து எண்ணுபவர்களும் நம்பிக்கை இழப்பார்கள். நம்பிக்கை இழந்தால் அவர்கள் அவனை ஆதரிக்க தொடங்கி விடுவார்கள். மானுட இயல்பே அதுதான் என்றார். ராஜகிருக நகருக்கு வெளியே கொற்றவை வழிபாட்டுக்கு வந்திருக்கும் அரசர் பிருகத்ரதன் நகரில் நிகழும் கிளர்ச்சியை அறிந்திருக்கிறார். விரைவிலேயே பெரும் படையுடன் நகர் புகுவார். கிளர்ச்சி செய்பவர்கள் கழுவிலேற்றப்படுவார்கள் என்று ஒரு பறவை செய்தியை பத்மர் ராஜகிருக நகருக்கு அனுப்பினார். அதை பட்டோலைகளில் எழுதி நகர் மூலைகளில் தொங்கவிடும்படி ஒற்றர்களுக்கு ஆணையிட்டார். அவை உடனடியாக அகற்றப்படும். ஆனால் செய்தி வந்தது என்பதை வாயும் செவியும் கொண்டு செல்லும் என்றார் பத்மர். அன்று காலை ராஜகிருகத்திலிருந்து முதல் க்ஷத்திரிய படைப்பிரிவு கிருஷ்ணபாகத்துக்கு வந்தது. அவர்கள் சோர்ந்து போய் துயிலில் என நடந்தனர். பலருக்கு உடலில் காயங்கள் இருந்தன. அரசரை பார்த்ததும் வீரர்கள் படைக்கலங்களை தூக்கி போர் முழக்கமிட்டனர். மேலும் மேலும் க்ஷத்திரிய படைகள் வந்து கொண்டிருந்தன. நாம் இங்கிருக்கிறோம் என்பதை இனிமேல் மறைக்க முடியாது என்றார் பத்மர். அவன் நம்மை நாளையே தாக்கக்கூடும். அதற்குள் நாம் கோட்டையை வலுப்படுத்தியாக வேண்டும். படைகளை சீரமைக்க வேண்டும். நோயுற்றவர்கள் காயம்பட்டவர்கள் எவரும் படை முன் செல்ல வேண்டாம். அவர்களின் சோர்வு பிறருக்கும் பரவக்கூடியது. உச்சி பொழுதுக்குள் ராஜகிருக நகரில் இருந்து வந்த க்ஷத்திரிய படைகளால் கிருஷ்ணபாகம் நகர் நிறைந்து விம்மத் தொடங்கியது. வீரர்கள் தெருக்களிலும் மன்றுகளிலும் தங்கினர். அவன் இப்போது நகரை விட்டு வர முடியாது. இன்றைக்குள் நகரத்தை அவன் கட்டுக்குள் கொண்டு வராவிட்டால் மக்கள் அவனை எதிர்க்க தொடங்கி விடுவார்கள் என்றார் பத்மர். வன்முறையாடும் மக்கள் சிறு பகுதியினரே. இல்லங்களில் ஒளிந்திருப்பவர்களே மிகுதி. பிருகத்ரதன், அவனிடம் படைகள் இல்லை. அடித்தள படைகளை கொண்டு அவன் நகரை ஆள முடியாது என்றார். பத்மர் பகல் முழுக்க படைகளை சீரமைக்கும் ஆணைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். கிருதி மட்டிலுமே அரண்மனையில் இருந்தான். பிற மூவரும் நகரில் புறவிகளில் அலைந்து கொண்டிருந்தனர். நாளை பகலிலேயே ஜராசந்தனின் படைகள் கிருஷ்ணபாக நகரை தாக்கக்கூடும் என்று ஒற்று செய்தி வந்தது. அது எப்படி என்று பத்மர் கேட்டார். அந்நகரை பாதுகாக்கவே அவனிடம் படைகள் இல்லையே. கிருதி, அவன் வரட்டும். க்ஷத்திரிய ஆற்றல் என்ன என்று அவனுக்கு காட்டுவோம் என்று சொன்னான். ஆனால் அன்று அந்தியிலேயே ஜராசந்தன் படை கொண்டு வந்து கிருஷ்ணபாக நகரை தாக்கினான். முதலில் அரை இருளில் பிருகத்ரதனையும் இளவரசர்களையும் வாழ்த்தியபடி பந்தங்களுடன் குறுங்காடு வழியாக வந்தவர்கள் எஞ்சிய க்ஷத்திரிய படைகள் என்றுதான் அனைவரும் எண்ணினார்கள். அவர்களின் முதல் நிறை கோட்டை வாயிலை தாக்கி உட்புகுந்து வெட்டத் தொடங்கிய பின்னரே அவர்கள் ஜராசந்தனின் படைகள் என்று அறிந்தனர். போர் முரசுகள் ஒலிக்க கேட்ட பின்னரும் கூட பத்மர் என்ன நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. கிருதி வந்து போர் முரசல்லவா என்ற போது பிழையாக முழக்குகிறார்கள் போலும் என்றார். மேலும் மேலும் என ஜராசந்தனின் படைகள் உள்ளே வந்தன. சற்று நேரத்திலேயே கிருஷ்ணபாக நகரம் அவர்களால் நிறைந்தது. இளவரசே, தப்பி ஓடுங்கள். இந்நகரை காக்க நம்மால் முடியாது என்றார் பத்மர். வீணன், அவனுக்கு எப்படி இத்தனை படை வல்லமை என்றான் கிருதி. குருதி வழியும் உடலுடன் படை முகப்பிலிருந்து அப்படியே ஓடி உள்ளே வந்த பிருகத் சீர்ஷன், மூத்தவரே, அவர்கள் அசுர படையினர். அவன் சுற்றுமுள்ள அசுர நாடுகள் அனைத்துக்கும் நேற்றே செய்தி அனுப்பி படைகளை கொண்டு வர சொல்லியிருக்கிறான் என்றான். பின்னால் ஓடி வந்த ஜெயசேனன்,
அசுர படைகள், காட்டு மக்கள் என்று கூவினான். அசுர நாட்டு சிற்றரசர்கள் அனைவருக்கும் கிளர்ச்சி தொடங்கிய நாளே ஜராசந்தன் ஓலைகளுடன் தூதர்களை அனுப்பியிருந்தான். அவர்களை ராஜகிருக நகருக்கு வராமல் கிருஷ்ணபாக நகருக்கு செல்லும்படி பணித்திருந்தான். அசுரப்படைகளை நடத்தி வந்த வஜ்ரபாகு 3 முறை மகதத்தின் சத்திரியர்களால் வெல்லப்பட்டவன். அவன் ஊர்கள் சூறையாடப்பட்டன. அவன் குடியினர் கொன்று அழிக்கப்பட்டனர். அவன் படைகள் பெரு வஞ்சம் கொண்டிருந்தன. கிருஷ்ணபாகம் தெருக்களில் குருதி ஓடத் தொடங்கியது. 4 இளவரசர்களும் அரண்மனைக்குள் வந்ததும், தப்பிச் செல்வோம், நமக்கு வலுவான போர் முனை இனிமேல்தான் உள்ளது. அசுரர் நமக்கு எதிராக வந்ததை பாரத வருஷத்தின் சத்திரிய மன்னர் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் அத்தனை சத்திரிய நாடுகளும் அசுரர்களின் நாடுகளுக்கு மேல்தான் தங்கள் அரசுகளை அமைத்துள்ளன. அசுரர் எழுவதென்பது அடிமண் வெடிப்பது போல. இவனை முளையிலேயே அவர்கள் கிள்ளுவார்கள் என்றார் பத்மர். கிருதி பதைப்புடன், இப்போது எங்கே செல்வது பத்மரே என்றான். இங்கிருந்து வெளியேறுவோம். முதலில் வங்கத்திற்கு செல்வோம். புண்டர நாட்டின் வாசுதேவன் அசுரர்களுக்கு எதிராக படை கொண்டு நின்றிருக்கும் தருணம் இது. நாம் அவனுடன் இணைந்து கொள்வோம். கிருதி, சொல்லறிந்த நாள் முதல் வங்கர்கள் நம் எதிரிகள் என்றான். ஆம், ஆனால் அசுரர்கள் நம் அனைவருக்கும் பொது எதிரிகள் என்றார் பத்மர். பிருகத்ரதன், நான் வரப்போவதில்லை என்றார். என்ன சொல்கிறீர்கள் அரசே என்றார் பத்மர். நான் என்றும் பவுண்டரீக வாசுதேவனை என் எதிரி என்றே நினைத்திருக்கிறேன். குலமிலியான அவனை எந்த அவையிலும் நிகராக நடத்தியதில்லை. இன்று அவன் அவையில் சென்று அடிபணிந்து அமர்வதை விட என் மைந்தன் கையால் இறக்கிறேன் என்றார். சினத்துடன் ஏதோ சொல்ல வந்த கிருதியை கையமர்த்தி தடுத்து பத்மர், அதுவும் நன்றே அரசே, தாங்கள் ஜராசந்தனிடம் அடைக்கலமாகுங்கள். என்ன செய்தாலும் அவனை அரசன் என்றோ மைந்தன் என்றோ ஏற்க வேண்டாம் என்றார். அவனை என்னால் ஏற்க முடியாது. உபரி சிரவசுவின் அரியணையில் ஜரன் அமர்ந்தால் என் முன்னோர் என்னை பொறுத்தருள மாட்டார்கள் என்றார் பிருகத்ரதன். வெளியே செல்கையில் கிருதி, அவர் இங்கே இருக்க நாங்கள் செல்வதெப்படி என்றான். பத்மர், புரிந்து கொள்ளுங்கள் இளவரசே, அவனுடன் இருக்கையில் அரசர் அவனை ஏற்கவில்லை என்றால் அதுவே மக்களிடையே பேச்சாகும் என்றார். கிருதி, அவன் அவரை கொல்வான் என்றான். அப்படி நிகழ்ந்தால் அதுவும் நன்றே. அவன் பெரும் பழி சூழ்ந்தவனாவான். அவனை வென்ற பின் நம்மால் அவனை எளிதில் கழுவேற்ற முடியும். வஜ்ரபாகுவின் படைகள் அரண்மனையை வென்று உள்ளே வந்தபோது அங்கே அரசரும் தேவியரும் மட்டுமே இருந்தனர். அமைச்சரும் இளவரசர்களும் கரவுப்பாதை வழியாக தப்பிச் சென்று விட்டிருந்தனர். கங்கையில் சென்ற வணிகப் படகு ஒன்றில் மாறு தோற்றத்தில் ஏறி புண்டர நாட்டின் எல்லைக்கு சென்றிறங்கிய போது அரசரும் தேவியரும் சிறைப்பிடிக்கப்பட்டு ராஜகிருகத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட செய்தியுடன் பறவை அவர்களை தேடி வந்தது. இரவில் அவர்கள் புண்டர நாட்டின் தலைநகரான புண்டரவர்த்தனத்தை அடைந்தனர். அங்கு முன்னரே அவர்கள் வரும் செய்தி அறிவிக்கப்பட்டிருந்தது. காவலர் தலைவன் அவர்களை அரண்மனைக்கு அழைத்துச் சென்ற போது அவர்கள் களைத்திருந்தனர். கிருதி, இவர்கள் நம்மை எப்படி நடத்துவார்கள் அமைச்சரே? படைகள் என்று வந்துள்ளோம் என்றான். படைகளை நாம் திரட்ட முடியும். அதற்கு இன்னும் வாய்ப்புள்ளது. சத்திரியர் அவனை ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை என்றார் பத்மர். தங்களுக்கான அரண்மனையில் அவர்கள் தங்கிய போது உளச்சோர்வை உடற்களைப்பு மறைத்தது. வெயில் எழுவது வரை ஓய்வெடுத்து எழுந்து அணை கொண்டு பவுண்டரீக வாசுதேவனின் அவைக்கு சென்றனர். அவர்களை அழைத்து செல்ல இளைய அமைச்சன் ஒருவன் வந்திருந்தான். இவன் அமைச்சனா வெறும் கணக்கனா? நாம் புண்டர நாட்டினும் 3 மடங்கு பெரிய மகதத்தின் அரச குலம். நம்மை அழைத்து செல்ல மூத்த அமைச்சர் ஒருவரை அனுப்புவதல்லவா முறை என்றான் கிருதி. நாம் இங்கே அவர்களின் உதவி கொள்ள வந்தவர்கள், அரச முறையாக வரவில்லை என்றார் பத்மர். அதை நாம் உணர வேண்டுமென விரும்புகிறான் வாசுதேவன். விருகசேஷன், மகதத்தை நாம் வென்றால் படை கொண்டு வரப்போவது புண்டரத்தின் மேல்தான். இந்த இழிசினன் அணிந்துள்ள மணிமுடியை நம் கால்களால் பந்தாடி விளையாட வேண்டும் என்றான். பத்மர் புன்னகை செய்தார். அவர்களை 2 நாழிகை நேரம் அவைக்கு வெளியே நிற்கச் செய்தனர் ஏவலர். அரசர் அமைச்சு சொல்கிறார், காத்திருக்கும்படி கோரினார் என்றார் அவை அமைச்சர். என்ன இது அமைச்சரே? அரச தூதர்களை கூட இப்படி நிற்கச் செய்யும் வழக்கமில்லை என்றான் ஜெயசேனன். நாம் பொறுத்துத்தான் ஆக வேண்டும். நமக்கு வேறு வழியே இல்லை
என்றார் பத்மர். அவர்கள் உள்ளே அழைக்கப்பட்ட போது பத்மர் மெல்ல, இப்போது நமக்கு மாற்று ஏதுமில்லை. அவனுக்கு அவை புகும் குடிகள் அரசனுக்கு அளிக்கும் வணக்கத்தை அளிப்போம் என்றார். என்ன சொல்கிறீர்கள்? நம் மூத்தவர் மகதத்தின் பட்டத்து இளவரசர் என்றான் பிருகத்சேஷன் பல்லை கடித்தபடி. ஆம், ஆனால் இப்போது நம் அரசருக்கே மணிமுடி இல்லை என்றார் பத்மர். கிருதி என்று உரும அவன் விழிகளை நோக்கி, ஆம், அதுவே நடைமுறை உண்மை. அதனுடன் பொருந்துவோம். நாம் இன்று இவ்வரசனை வென்றெடுத்தாக வேண்டும். இவன் உதவி இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்றார் பத்மர். இவன் பிரக்யோதிஷத்தின் பகதத்தனை அஞ்சுகிறான். அவன் நரகாசுரனின் குருதி வழி வந்தவன். அசுரர்களை பற்றிய இவன் அச்சத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். நாம் இவனுக்கு இழைத்த சிறுமைகளுக்கு ஈடு செய்ய விழைவான். அதை அவனுக்கு அளிப்போம். இது நம் களம் அல்ல, அவனுடைய களம், அவனுடைய நீக்கம். கிருதி பெரும் மூச்சுடன் ஆம் என்றான். அவர்கள் அவை நுழைந்து பவுண்டரிக வாசுதேவனுக்கு முழு தலை வணக்கம் அளித்தனர். பெரும் புகழ் கொண்ட புண்டர நாட்டின் அரியணை வேற்றிருக்கும் பாலியின் கொடி வழி வந்த பேரரசர் வாசுதேவரை வணங்குகிறேன். இவர் மகதத்தின் பட்டத்து இளவரசர் கிருதி. இவர்கள் இளையோர் பிருகத்சேஷரும் பிருகத்புஜரும் ஜெயசேனரும். இவர்கள் தங்கள் அடிபணிகிறார்கள் என்றார் பத்மர். இளவரசர்கள் தலை வணங்கி முகமன் சொன்னபோது பவுண்டரிக வாசுதேவன் உதடுகளில் பெருஞ்சிரிப்பு பரவியது. கரிய தோள்களும் நீண்ட கைகளும் கொண்டிருந்த வாசுதேவன் தலையில் மயிர் பீலி சூடியிருந்தான். யாதவ வாசுதேவனுக்கு மாற்றாக தன் பெயரும் பேசப்பட வேண்டும் என்று விழைவு கொண்டிருந்தான். தன்னை பவுண்டரிக வாசுதேவன் என சூதர்கள் பாடுவதை விரும்பினான். அதை குறித்த பல பகடிகளை பத்மர் கேட்டிருந்தார். தாங்கள் கரிய பெருந்தோள்களே பாரத வருஷத்தின் மிக பெரிய படைக்கலங்கள் என்று அறிந்திருக்கிறேன். இப்போது கண்டேன் வாசுதேவர் என்றால் அது தாங்களே என்று உணர்ந்தேன் என்றான். தொடையில் அறைந்து உறக்க நகைத்து பவுண்டரிக வாசுதேவன், நன்று, நீங்கள் என் அவைக்கு வந்ததும் நல்லுழை. உங்களுக்கு ஆவண செய்ய நான் உளம் கொண்டிருக்கிறேன். இந்த அவையும் உங்களிடம் கருணை கொண்டிருக்கிறது. அமர்க என்றான். நான் செய்யக்கூடுவது யாது என்றான். மகதத்தின் மணிமுடிக்குரியவர் இவர். இவரது முடியை அசுரர் முறையில்லாது கைப்பற்றி இருக்கிறார்கள். சத்திரியர் அதற்கெதிராக அணி திரள வேண்டும். படையும் துணையும் அளித்து அக்காட்டாளனை வெல்ல உதவ வேண்டும் என்றார் பத்மர். பத்மரே, இன்று காலை வந்த செய்தி இது. இன்று மாலை அங்கே ராஜகிருகத்தில் ஜராசந்தனை தன் முதல் மைந்தனாக அறிவித்து முறைப்படி மகதத்தின் முடியை சூட்டுகிறார் மகத அரசர் பிருகத்ரதன். உடன் அமர்கிறார்கள் அவரது அரசியர். தனக்கு பின் தன் மூதாதையர் மணிமுடியை எவர் சூட வேண்டும் என்பது அரசர்கள் எடுக்கும் முடிவு. அதில் பிற நாட்டவர் தலையிடுவதில்லை என்றான் பவுண்டரிக வாசுதேவன். ஓராண்டு காலம் மகதம் கொலைப்பித்து கொண்ட மலை தெய்வங்களால் ஆட்டி படைக்கப்பட்டது. பவுண்டரவர்த்தனத்திற்கு ஒவ்வொரு நாளும் ராஜகிருகத்தில் நிகழ்ந்த கொலையாட்டின் செய்திகள் தான் வந்து கொண்டிருந்தன. காலையில் அன்றைய தலை எண்ணிக்கையுடன் தான் பறவை செய்திகள் வந்தன. படைத்தலைவர்கள், அமைச்சர்கள், அரசு பொறுப்பாளர்கள், சுங்க நாயகங்கள், ஓலைக்காரர்கள், ஒற்றர்கள் என கொலைக்களம் சென்று கொண்டே இருந்தனர். குருதி பெருந்தோறும் மேலும் விடாய் கொண்டன அத்தெய்வங்கள். வணிகர்களும் குலத் தலைவர்களும் கொலையுண்டனர். கொலைகள் அனைத்தும் வெளிப்படையாக பொது இடங்களில்தான் நடைபெற்றன. கொலைகளுக்கான புதிய வழிகள் கண்டடையப்பட்டன. முச்சந்தியில் நெய்யூற்றி எரிக்கப்பட்டார்கள். தலைகீழாக தொங்கவிடப்பட்டு உடல் நீர் வழிந்தோடி இறந்தனர். வெள்ளப்பாகு தூவி கைகள் கட்டப்பட்டு பறவைகளுக்கும் பூச்சிகளுக்கும் உணவாக்கப்பட்டனர். மெல்லிய தோல் சவ்வு ஒட்டப்பட்ட தோலுடன் கைகள் கட்டி வெயிலில் போடப்பட்டனர். அத்தோலை உரித்தெடுத்த புண்ணில் உப்பு பூசப்பட்டு மீண்டும் வெயிலில் விடப்பட்டனர். கங்கையின் பொறி மணலை இறைப்பை நிறைத்து ஊட்டி ஊர் மன்றில் விடப்பட்டனர். மெல்லிய சுருள் கம்பிகளை அழுத்தி சுருட்டி அப்பங்களில் வைத்து விழுங்கும்படி செய்யப்பட்டனர். யானைகள் இரு பக்கமும் நின்றிழுக்க இரண்டாக கிழிக்கப்பட்டனர். குதிரைகளில் கட்டப்பட்டு நகர் முழுக்க இழுத்துச் செல்லும்படி செய்யப்பட்டனர். ஒவ்வொரு நாளும் உடல் வெட்டப்பட்டு அந்த ஊனையை சமைத்து உணவாக அளிக்கப்பட்டனர். ராஜகிருகம் வெறி கொண்டு குருதியாடியது. அதன் வானில் ஊன் தின்று சுவை கண்ட பறவைகள் எப்போதும் சூழ பறந்தன என்றார்கள். அங்கிருந்து சத்திரியர் தப்பி ஓடி பவுண்டரிக வர்த்தனத்திற்கு வந்து கொண்டிருந்தனர்.
எல்லை காத்த 12 படைப்பிரிவுகள் பவுண்டரீகவர்த்தனத்திற்கு வந்து சேர்ந்தபோது கிருதி தன்னம்பிக்கை கொண்டான். அங்கே அந்த அரக்கன் மேல் மக்களின் கசப்பு எழுந்துள்ளது. அவனை நாம் நம் தேர்காலில் கட்டி நகரெங்கும் இழுத்துச் செல்லும் நாள் அணுகி வருகிறது என்றான். ஒவ்வொரு நாளும் கனவில் அவன் குருதியை நான் குடிக்கிறேன் என்றான் ஜெயசேனன். ஆனால் நேர்மாறாகவே மக்களின் உள்ளம் செல்கிறது என்பதை பத்மருக்கு வந்த தூது செய்திகள் உணர்த்தின. ஓர் அரசன் அக்கொடுமைகளில் ஒன்றை செய்தால் கூட மக்கள் அவனை தலைமுறைகளுக்கு வெறுப்பார்கள். பழி கொண்ட மண்ணிலிருந்து குடிகளுடன் கிளம்பி செல்வார்கள். ஆனால் அவர்களில் ஒருவன் செய்யும் அத்தனை கொடுமைகளுடனும் அவர்களின் கனவுகள் இணைந்து கொண்டன. அவர்கள் அக்கொடு நிகழ்வுகளை ஆதரித்தனர். ஆதரிப்பதற்குரிய தொடக்க சொற்களை மட்டும் சூதர்கள் உரிய முறையில் எடுத்தளித்தால் போதும். அவற்றை அவர்கள் நெய்யேறி என வளர்த்து கொண்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவனாக நின்று அவற்றை ஏற்றுகிறார்கள். அவன் அரசன் அல்ல, வீர தலைவன். மக்கள் வீரர்களை வழிபடுகிறார்கள். வீரர்களுக்கு தங்கள் குருதியை மகிழ்வுடன் அளிக்கிறார்கள். அவன் உண்ட குருதியின் பொருட்டே அவனை கொண்டாடி தெய்வமாக்குகிறார்கள் என்றார் பத்மர். கார்த்தவீரியன் குடித்த குருதிக்கு இன்னமும் இவன் நிகர் சொல்லவில்லை. எந்த கொள்கைகள் எவையும் எனக்கு புரியவில்லை. மக்கள் அவனை வெறுக்கிறார்கள் என்றே நான் எண்ணுகிறேன் என்றான். வெறுப்பார்கள். அதற்கு அவன் வெல்லப்பட வேண்டும். அவன் தோற்ற மறுகணமே அவர்கள் அவன் கொடுமைகளை காணத் தொடங்குவார்கள். அவனை இழித்தும் பழித்தும் உரைப்பார்கள். அவன் வெல்லற்கரியவன் என்பதனால் தான் கொண்டாடுகிறார்கள். தோற்றுவிட்டான் என்றால் அவன் எளியவன் ஆகிவிடுகிறான். வெல்லற்கரிய தேவனுக்கு கொடுமைகளை ஆற்றும் உரிமையுண்டு என எண்ணுகிறார்கள். அவன் தங்களை போன்றவனே என்றால் தங்களை கட்டுப்படுத்தும் நெறிகளும் நம்பிக்கைகளும் அவனுக்கும் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். எரிச்சலுடன் தலையை அசைத்து கிருதி எழுந்து சென்றான். அவன் குருதியை என் கைகளில் அள்ளி முகத்தில் பூச வேண்டும். அதன் பின்னரே இச்சொற்களை புரிந்து கொள்ளும் தெளிவனுக்கு அமையும் என்றான். அமைச்சர் சொல்வது உண்மை. அவர் மக்களுடன் சேர்ந்து களியாடுகிறார். ஒவ்வொரு நாளும் ஒருவர் இல்லத்தில் உணவருந்துகிறார். அவர்களின் குழந்தைகளை அரண்மனைக்கு கொண்டு சென்று விளையாடுகிறார். அன்னையர் அவரை தங்கள் மைந்தன் என்றே நினைக்கிறார்கள் என்றான் ராஜகிரகத்திலிருந்து வந்த ஒற்றன். ஏழைகளின் விழி நீரை அறிந்தவர் என்று அவரை சொல்கிறார்கள் என்று ஒற்றன் சொன்னான். ஒரு முறை குழந்தை ஒன்று பாழ் கிணற்றில் விழுந்தது. வீரர் குதிப்பதற்கு முன்னரே தான் குதித்து அதை மீட்டார். அவரே மருத்துவரிடம் கொண்டு சென்றார். அக்குழந்தை கண் விழித்தெழும்போது அள்ளி நெஞ்சோடு அணைத்து கண்ணீர் விட்டார். நடிகன் என்று சினத்துடன் சொன்னான். இல்லை இளவரசி, அது நடிப்பல்ல. நடிப்பை எளியோர் எளிதில் உணர்ந்து கொள்வர். அத்துடன் அத்தனை நாள் தொடர்ச்சியாக சலிப்பின்றி நடிக்கவும் எவராலும் இயலாது என்றார் பத்மர். அவர் ஒருவரல்ல, இருவர் என்கிறார்கள் என்று கீர்த்திமான் சொன்னான். அவரது இடப்பக்கமும் வலப்பக்கமும் நிகரானவை அல்ல. இடப்பக்கத்திற்கு இருக்கும் வல்லமை வலப்பக்கத்திற்கு இல்லை. மக்களுக்கு வலப்பக்கத்தையும் கொடியோருக்கு இடப்பக்கத்தையும் காட்டுபவர் என்று அவரை பற்றி சூதர்கள் பாடுகிறார்கள். கிருதி சலிப்புடன், கதைகளுடன் போரிடுவதைப் போல கடினமானது பெரிதொன்றில்லை. மகதத்தின் சத்திரியர்கள் பவுண்டரீகவர்த்தனத்தில் ஒன்று கூடினர். நகருக்கு வெளியே அவர்களின் படைகள் குறுங்காட்டில் குடில்களில் வாழ்ந்தன. புண்டர நாட்டின் படைகளை போருக்கு அனுப்ப இயலாது என்று பவுண்டரீக வாசுதேவன் சொல்லிவிட்டான். மகதம் பெரும் நாடு. அதை நான் பகைத்து கொண்டால் எனக்கு இரு பக்கமும் அசுரர்கள் அமைவார்கள். ஜராசந்தன் பகதத்தனுடன் கை கோர்த்து கொண்டால் நான் அழிவது திண்ணம் என்றான். பிற சத்திரியர்களின் உதவியை நாடுங்கள். ஹஸ்தினபுரியின் உதவி பெற்றால் நீங்கள் வெல்லக்கூடும். மகதப்படைகள் ஒவ்வொரு கணமும் என பெருகி கொண்டிருந்தன. அவன் ஜரையின் மைந்தன். ஆசுரக்குடியே அவனுக்கு துணை வர அது ஒன்றே போதும் என்றார் பவுண்டரீக வாசுதேவனின் அமைச்சர் சுபத்ரர். மதுராவின் சூரசேனனின் மைந்தன் கம்சனின் ஆதரவு படைகள் இன்று நகரை அடைந்துவிட்டன என்றார்கள். சேதியின் தமகோஷனின் படைகள் முன்னரே வந்துவிட்டன. மகதம் எவ்வகையிலும் வல்லமை குன்றவில்லை. அதை வெல்லும் ஆற்றல் கொண்டது ஹஸ்தினபுரி. ஆனால் அங்கே அரசர்கள் இல்லை. முடிசூடிய பாண்டு காட்டில் இருக்கிறார். விழியற்ற திருதராஷ்டிரர் களம் நிற்க இயலாதவர். சூதர் விதுரரின் ஆட்சியில் அரசு நிகழ்கிறது. இன்று சத்திரியர் எவரும் உங்களுடன் வரப்போவதில்லை. ஒவ்வொரு நாளும் சத்திரிய அரசர்களுக்கு தூதனுப்பி கொண்டிருந்தார் பத்மர். எவரும் உதவவில்லை.
கலிங்கமும் மாளவமும் மட்டும் சிறிய நிதி கொடை அளித்தன. பத்மர் உளம் தளர்ந்தார். நாம் போரில் வெல்லப் போவதில்லை இளவரசர்களே. நாம் போரிடக்கூடும் என்பதை மட்டுமே இந்த பகடை களத்தில் காய் என முன்வைக்க முடியும். அதை கொண்டு ஆடுவோம். ஒரு சில ஊர்களாவது எஞ்சும் என்றால் அதுவே நமக்கு நன்று என்றார். அவ்வூர்களில் அமர்ந்து நாம் அந்த இழிசினனுக்கு கப்பம் கட்டி வாழ வேண்டுமா என்ன? அமைச்சரே, நான் உபரிசிரவசுவின் கொடி வழி வந்தவன் என்றான் கிருதி. ஆம், ஆனால் பிருகத்ரதரும் அக்கொடி வழி வந்தவரே. அவர் அங்கே ஜராசந்தனின் அரண்மனையில் மகிழ்ந்திருக்கிறார். ஆலயங்களில் பூசணைகள் செய்கிறார். நூலறிவோருடன் மன்று கூடுகிறார். அவரது அரசியர் தங்கள் முதல் மைந்தனுடன் கலைக்கூடங்களில் அமர்ந்து இசையும் நடனமும் சுவைக்கிறார்கள் என்றார் பத்மர். ஆம், அதற்கான விலையை அவர்கள் அளிப்பார்கள் என்று கிருதி வஞ்சத்துடன் கைகளை இறுக்கினான். பத்மர் சோர்வுடன், அவன் எதிர்ப்பவர்களால் வளர்க்கப்படுகிறான் என்றார். கிருதி, என்ன சொல்கிறீர்கள்? பத்மர் பெருமூச்சுடன் எழுந்து கொண்டார். பன்னிரு படைக்களம் 16வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.